ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது vlogs ஆஃப் ராக்கெட் 96 சேனல். நான் ராக்கெட் 96. இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆக்ஷன் கேமராவோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கேமரா வாங்கி வந்து ஒரு 35 days ஆச்சு, ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதோடைய ஓனர்ஷிப் ரிவ்யூ நான் இதை எப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணியிருக்கேன், இதுன்னு உள்ளே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் தென் இதோடைய டிஃபெக்ட்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதோட ட்ராபேக்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். Y'all see me flying, never drop down, smoking high, I am not round, no denying what I got now, keep an eye out, keep it locked down. இது வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் இதோட அன்பாக்சிங் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அதோட ஃபுட்டேஜஸும் இதில் வந்து அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து பார்த்துருவோம். அகைன் மறுபடியும் ப்ராடக்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாததுனால நான் ஒரு பேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி பேக்கில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட ஆக்ஷன் கேம், அதாவது வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு இருக்குது. இதுதான் நம்மளோட ஆக்ஷன் கேம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜர் வாங்கியிருக்கிறேன். பேக்கப்புக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி வந்து வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா, இது ரெண்டும் வந்து பாக்ஸில் வந்தது கிடையாது. எனக்கு பாக்ஸில் வந்தது வந்து மவுண்ட்ஸ் இருந்துச்சு, இந்த கேஸ் இருந்துச்சு, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருந்தது, ஒரே ஒரு பேட்ரி இருந்தது, அவ்வளோதான். வேறு எதுவும் பாக்ஸில் வந்து கிடையாது. ப்ளஸ் ஹெல்மெட் மவுண்ட்ஸு, இந்த யூனிவர்சல் மவுண்ட்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. இதுதான் நம்ம ப்ராடக்ட்டு. ஸோ இதை பற்றின உள்ளே இருக்க இந்த செட்டிங்ஸு அதெல்லாம் வந்து இப்போ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கேமரா வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக கேமரா ஆங்கிள் வந்து மாற்றிட்டேன். ஸோ எனக்கு ஃப்ரண்ட்லேருந்து வந்து வியூ வந்து அவ்வளோவா கன்வீனியண்ட்டாக இல்லை. இப்போ வந்து பேட்ரி வந்து இதில் போட்டு விட்ருவோம். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலே போட்டிருப்பான் கேமரா ஃப்ரண்ட்டு அப்படின்ட்டு, சைடில் வந்து போட்டிருப்பான். இந்த இருக்குது பாருங்கள், கீழே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கேமரா ஃப்ரண்ட் அப்படின்ட்டு ஒரு அம்புக்குறி இருக்குது. அதை வந்து கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வச்சு மாட்டிடணும். அதாவது இந்த மாதிரி கேமரா ஃப்ரண்ட்டுன்னு இருக்கிறத இங்கே வச்சு மாட்டிடுங்க. மாட்டிட்டு பவர் பட்டன் இங்கே இருக்குது. இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பவர் வந்து ஆன் ஆயிரும். ஒரு 9000 ப்ரைஸ் ரேஞ்சில் இதோடைய அவுட்புட் வந்து எனக்கு பெட்டராக தோணுச்சு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இன்ஃபோ தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்திங்கன்னா ஒரு பேனாசோனிக் சென்சார், ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டு 1080p 60 fps நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கிது நமக்கு. ஃபுட்டேஜஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. வியூ, ஃபீல்ட் ஆஃப் வியூ, ஒய்ட் ஆங்கிள் எல்லாமே சூப்பராக இருக்குது. கோப்ரோ அளவுக்கு இல்லை தான், பட் கோப்ரோ வந்து ப்ரொஃபஷ்னல் பிராண்ட். இது வந்து என்னன்னு தெரியலை. இது வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது, இது ஓகே தான். ஏன்னா ஒரு 9000 ரேஞ்சில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் கேமராவில் இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. எஸ்ஜே கேம் வந்து பெஸ்ட்டாக தான் தோணுது. எஸ்ஜே கேம்லேயே நிறைய மாடல்ஸும் இருக்குது. பர்டிகுலராக நான் வந்து SJ6 லெஜெண்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ், அதாவது அவங்க வந்து பழைய யூடியூபர்ஸ் எல்லாருமே, அவங்களாம் வந்து அவங்களோட விளாகிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணது இந்த எஸ்ஜே கேம் SJ6 லெஜெண்டில் தான். ஸோ நான் யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனோன்னா நமக்கு மொத்தம் நிறையவே இருக்குது. இதில் விஜிஏன்னா மோஸ்ட் இந்த பிக்சலாக வரும் வீடியோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து 720p 30 fps, நெக்ஸ்ட்டு 720p 60 fps, நெக்ஸ்ட்டு 720p 120 fps. இது 120 fps எதுக்குன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம வந்து ஸ்லோ மோஷன் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸ்லோ மோஷன் பண்ணையில் இந்த 120 fps வந்து நமக்கு வீடியோ வந்து வெட்டி ஓடாமல் ப்ராப்பராக ஓடும். அதுக்காக வந்து 120 fps இருக்குது 720p. இது வந்து 1080p 30 fps சூப்பர் இருக்குது. இது வந்து 1080p 4:3 ரேஷியோ, அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்து வீடியோ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1080p 25 fps வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்களே அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் 30 fps இருக்குது, 50 fps இருக்குது, அண்ட் தென் 60 fps இருக்குது. நான் என்னோடய ப்ரிஃபர்டு செட்டிங்ஸ் வந்து 1080p 60 fps தான். ஏன்னா 2K 4Kல எடுக்கும்போது நமக்கு எடிட் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான டிவைஸ் கிடையாது நம்மகிட்ட. ஸோ 1080p வந்து ஆப்டாக இருக்கும். அதனால நான் வந்து 1080p வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து லூப் ரெக்கார்டிங். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். ஒரு வீடியோ வந்து நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோன்னா இங்கே வந்து டைமர் ஓடுது பாருங்கள். இந்த டைமரில் ஆஃபில் வச்சுருந்தோன்னா ஒரே ஃபைலாக நமக்கு இப்போ ஒரு 15 minutes 20 minutes வீடியோ எடுக்கிறோன்னா ஒரே ஃபைலாக சேவ் ஆகிடும். அது வந்து லூப் ரெக்கார்டிங் வந்து ஆஃபில் இருக்கையில் சேவ் ஆகிக்கும். இப்போ வந்து நம்ம லூப் ரெக்கார்டிங் வந்து 3 minutes வைக்கிறோன்னு வைங்களேன். இந்த டைமர் ஓடையில் 3 minutesல கட் ஆயிரும். 3 minutesல ஒரு ஃபைல் இருக்கும். அடுத்த ரெக்கார்டிங் வரையில் சேம் வீடியோ தான், ஒரே வீடியோ வந்து பார்ட்டாக ரெக்கார்ட் ஆகும். அதுதான் வந்து லூப் ரெக்கார்டிங் அப்படின்னு வந்து இருக்குது. இது வந்து 3 minutes கிளிப்பாக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து 5 minutes கிளிப்பாக வச்சுக்கலாம். அண்ட் தென் ரொம்ப லாங்காக போகுது அப்படின்னா 10 minutes கிளிப்பாக வச்சுக்கலாம். நான் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஃபைலாக இருந்தால் தான் டைம்லைன் போட்டு எடிட் பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரே ஃபைலாக தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டாபிக், இது வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரே கலரில் இருக்குது. அது வந்து அவைலபிள் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒயிட் டைனாமிக் ரேஞ்சும் ஜைரோ சென்சாரும் ஆன் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து வராது. ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ இதோட வியூ பாருங்களேன். இதோட வியூ வந்து நல்ல ஒய்டாக இருக்குது. இப்போ வந்து நான் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ஒய்டில் வச்சுருக்கேன். மிடில் வச்சோன்னா ஓரளவுக்கு சென்டராக ஒரு மாதிரி குவிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி நம்ம வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நேரோவில் வச்சோன்னா ரொம்ப குறுக்குன மாதிரி ஷார்ட்டாக இருக்கும் டிஸ்டன்ஸ் லென்ஸோடது. நான் வந்து ஒயிட்லேயே வச்சுக்கிறேன். ஒயிட்டில் வச்சுட்டு இது வந்து லோ லைட் மோட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நைட் டைம்லாம் ஷூட் பண்ணுறோன்னு வைங்களேன். நைட் டைம் ஷூட் பண்ணும்போது இந்த லோ லைட் மோடு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. வைட் டைனாமிக் ரேஞ்ச் பார்த்துட்டோம், WDR பார்த்துட்டோம். இப்போ ஜைரோ சென்சாருக்கு வருவோம். ஜைரோ சென்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வீடியோ கேமரா வந்து ஆட்டுறேன் பாருங்களேன். நல்ல ஒரு ஷேக் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஷேக்கை வந்து இந்த ஜைரோ சென்சார் வந்து சுத்தமாக கேன்சல் பண்ணிடும். இப்போ வந்து லோவில் வைக்கிறேன் பாருங்களேன். லோவில் வைக்கும்போது உங்களுக்கு ஓரளவு மேனேஜ் ஆகிடுது. ஹையில் வச்சோன்னா சுத்தமாக நமக்கு வந்து அந்த ஷேக்கே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை வாங்கலாமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வாங்கலாம் தான் சொல்லுவேன். அடுத்த டாபிக் வந்து ஆடியோ தான் இதில் பெரிய ட்ராபேக்கு. மைக்கு வந்து இதில் ப்ராப்பர் கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதோடைய மைக்கோ இல்லை இதோடைய அடாப்டரோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் எக்ஸ்டர்னல் மைக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதில் உள்ள மைக் வந்து கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. ஆடியோ வந்து நம்ம மைக், இது வந்து ஆக்சுவலாக நம்ம மைக்குன்னு கொடுத்துருக்கணும், நேமு ஆடியோன்னு கொடுத்துருக்கான். ஆடியோ வந்து ஆனில் வச்சுக்குவோம். இப்போ இது வந்து வால்யூம். இதுலேயே ஸ்பீக்கர், இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்குது. பட் அது அவ்வளோக்கா நமக்கு சவுண்டு இல்லை. அது ஸ்பீக்கரோட வால்யூம். இது வந்து டைம் ஸ்டாம்ப். நம்ம எடுக்கிற வீடியோஸில் கீழே இந்த இடத்துல ஒரு டைம் ஸ்டாம்ப் வரும்ல, டைமு, டேட்டு, எப்போ எடுத்திருக்கோம், எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம், அந்த டைம் ஸ்டாம்ப் வரும். அது வந்து இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து ஆன் பண்ணிட்டோன்னா வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல் ஃபார்மேட். இதில் வந்து 2 ஃபார்மேட் இருக்குது. MP4 இருக்குது, அண்ட் தென் MOV இருக்குது. MOV வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னாக்க, நம்ம ஐஃபோனில் வந்து எடிட்டிங் பண்ணுறோம். ஐஃபோனில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோஸ், இதில் எடுக்கிற வீடியோஸ்லாம் நான் ஐஃபோனில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் எம்ஓவி ஃபார்மெட்டில் தான் போட்டு எடுக்கணும். ஏன்னா MP4 வந்து ஐஃபோனுக்கு செட் ஆகாது. இல்லை நான் நார்மலாக வந்து ஆண்ட்ராய்டில் தான் பண்ண போகிறேன், லேப்டாப்பில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா MP4 பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பிட்ரேட் வந்து நம்ம வீடியோவோட குவாலிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஹை பிட்ரேட் வந்து வீடியோவோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். லோவில் போட்டிங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் அவ்வளோக்கா கன்சியூம் பண்ணாது. வீடியோ குவாலிட்டியும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஷார்ப்னஸ் வந்து நார்மலாகவே இருக்கட்டும். ரொம்ப ஷார்ப்பாகவும் வேணாம், ரொம்ப சாஃப்டாகவும் வேணாம். ரொம்ப சாஃப்டாக இருந்தால் நல்லா இருக்காது. இது ஒயிட் பேலன்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஃப்ளோரசன்ட் லைட்டில் எடுக்கிறேன்னா இது வந்து ஃப்ளோரசன்ட் லைட்டுன்னு போட்டு விட்ருவேன். ஏன் ஃப்ளோரசன்ட் லைட் போடுறேன்னா டியூப் லைட் வந்து நமக்கு ஃப்ளோரசன்ட் ஒயிட் தான் அது, அதனால் நம்ம போட்டு விட்ருவோம். இல்லை நான் வந்து அவுட்டோர் எடுக்கிறேன், எனக்கு டே லைட் இருக்குன்னா டே லைட் டப்புன்னு போட்டு விட்டுறணும். இல்லை ஆட்டோவில் போட்டு விட்டோன்னா அதுவே வந்துக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஷிஃப்ட் ஆகிக்கும். இது வந்து ஈவின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்போசர் வேறு ஒன்றும் கிடையாது. ஈவிலாம் பெருசாக இது எக்ஸ்போசர் வேரியேஷன் தான் அது. ஈவிக்குள்ளே போனோன்னா நிறையவே ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் வந்து மைனஸில் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸில் போச்சுன்னா ரொம்ப பிரைட் ஆகிரும் வீடியோலாம். மைனஸில் போக போக ரொம்ப டார்க் ஆகிட்டே போகும். நான் வந்து நார்மலாக டார்க்னஸ் இருக்கட்டும் அப்படின்னு மைனஸில் வச்சுருக்கேன். மீட்டரிங்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் பாருங்களேன். இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது வீடியோ வந்து இப்படி பர்ஸ்ட் ஆன மாதிரி ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு வைடாக இருக்கும் வீடியோ, சரியா? அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம மீட்டரிங் யூஸ் பண்ணணும். இது வந்து இப்போ நான் சென்டர் மீட்டரிங் வச்சுருக்கேன். ஆவரேஜில் வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு வியூ கிடைக்கும் நமக்கு. சென்டர் தான் நமக்கு சரியாக இருக்கும். ஸோ வேறு எதுவும் சரியாக வராது. டிஸ்டார்ஷன் கரெக்ஷன் வந்து இப்போ கிரே கலரில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜைரோ சென்சார் ஆனில் இருக்குது. இதில் வந்து ஜைரோ சென்சார் ஆன் பண்ணிட்டோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிரே அவுட் ஆகிடுது, ஏன்னு தெரியல. ஸோ அதை வந்து ஒரு மைனர் ட்ராபேக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஜைரோ சென்சார் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு டிஸ்டார்ஷன் கரெக்ஷன் வேணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு மைனஸ் இதில் இருக்குது. டிஸ்டார்ஷன் கரெக்ஷன் தான் ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ வீடியோ எடுக்கும்போது ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கும், ஒரு மாதிரி பொறியாக வரும்ல, அப்படி வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஸ்டார்ஷன் கரெக்ஷன். ஷார்ப்னஸையும் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன் அப்புறம் எக்ஸ்போசர், இது மூணையும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் பழைய மாதிரி ஜைரோ சென்சார் வந்து ஆன் பண்ணி விட்டுறேன், ஹைலே வச்சுருவோம். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஷேக்கினஸ் வந்து இல்லைன்னா தான் நம்ம எடுக்கிற வீடியோஸ்னால் வந்து இப்படி போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சுத்தமாக அந்த ஷேக்கே இருக்காது. ஆமாம், ஓகே. இதில் இப்போது எனக்கு தென்படக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து எல்சிடி டிஸ்பிளே. ஸோ அதனால் வந்து கீழே விழுந்தாலோ லைட்டாக எதனா அதில் மெட்டல் ஐட்டம்ஸ் எதனா பட்டாலோ டப்புன்னு உடஞ்சி போயிடும் டிஸ்பிளே. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுக்கான ப்ரொடெக்ஷன் டிஸ்பிளே லென்ஸு இதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து எதுவுமே இல்லை. நான் வந்து கேமரா வந்து பேராக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த லென்ஸில் உள்ள கவர் வந்து அவன் கொடுத்த கவர் தான், அதை இன்னும் நான் பிரிக்கவே இல்லை. இங்கே டிஸ்பிளேயில் கொடுத்தது அவன் கொடுத்த கவர் தான், பேக்கில் உள்ள டிஸ்பிளேவில் கொடுத்தது அவன் கொடுத்த கவர் தான். ஸோ இதை வந்து நான் பிரிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதில் ஸ்க்ராட்ச் விழுகிறதுக்கான பயம் வந்து இருக்குது. செகண்ட் பாயிண்ட் இது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் மைக்ரோஃபோன் தான். எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் இல்லாமல் நீங்கள் சத்தியமாக விளாகிங் பண்ணவே முடியாது. நான் இதை அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொன்னாங்க மைக் இல்லைன்னா விளாகிங் பண்ண முடியாது, இது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு நான் சொன்னேன். அது உண்மை தான். விண்டு ப்ளோ ரொம்ப கேவலமாக இருக்குது, சரியான விண்டு ப்ளோ. நான் பேசுகிறது எதுவுமே கேட்கல. இந்த மைக்கை வச்சுட்டு நீங்கள் சத்தியமாக லாகிங் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. கம்பல்சரி இந்த ஆக்ஷன் கேமை வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதோட மைக்கும் சேர்த்து வாங்கிடுங்க. வேறு எது வாங்குறீங்களோ இல்லையோ அதோட மைக் வந்து கண்டிப்பாக சேர்த்து வாங்கிடுங்க. இது தேர்ட் பாயிண்ட்.
பேட்ரி லைஃப் ஒரு 1000 mAh பேட்டரிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பேட்ரி லைஃப் பார்த்திங்கன்னா வெறும் 1 hour கண்டினியூஸ் ரெக்கார்டிங். அதுவும் இந்த ஒய்ஃபை செட்டிங்ஸ் ஒய்ஃபைலாம் போட்டு யூஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், சுத்தமாக ஒரு 40 minutes தான், 40 minutesலேயே பேட்ரி ட்ரெயின் ஆயிடுது. ஆனால் இதுக்கான சர்வீஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. பட் போயிருச்சு ஒன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் எந்த சென்டர்லேயும் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டிலே சர்வீஸ் சென்டர் கிடையாது. வேறு எங்கேயாவது நீங்கள் லோக்கல் ஷாப்லேயோ மொபைல் ஷாப்லேயோ கொடுத்து, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ இந்த மாதிரி சிப் லெவலில் வேலை செய்வாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வேணால் கொடுத்து இதை வேலை பார்க்கலாமே தவிர இதுக்கான ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் தமிழ்நாட்டிலே கிடையாது. ஸோ இதை வாங்குறதுக்கு முன்னாடி அது ஒரு பாயிண்ட் யோசிச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுங்க. ஸ்டோரேஜ் வந்து இந்த இடத்துல SD கார்டு போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப் டு இது வந்து 128 GB வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கு மேலே கார்டு போட்டிங்கன்னா சப்போர்ட் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் இருக்குது. நமக்கு மைக்ரோஃபோனுக்கான ஸ்லாட் வந்து இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த யூஎஸ்பிலேயே நமக்கு மைக்ரோஃபோனை வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டான். இதில் வந்து அது பெரிய ட்ராபேக். இது இந்த யூஎஸ்பியில் அவன் மைக்ரோஃபோன் கொடுத்தது ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருந்தான்னு வைங்களேன், அழகாக நம்ம ஒரு லெவலியர் மைக் வாங்கி இதில் சொருவி இருக்கலாம். இல்லை ஒரு நம்ம நார்மல் ஹெட்ஃபோனே சொருவி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக தோணுது. மித்தபடி எனக்கு வீடியோ குவாலிட்டியோ ஸ்டெபிலைசேஷனோ அதிலலாம் எனக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எல்லாமே டாப் லெவல் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டாப் லெவல். இதுக்கு அடுத்த ரேஞ்சில் 12K 13K அந்த ரேஞ்சிலலாம் ஆக்ஷன் கேமராஸ் இருக்குது. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால இதை வாங்கியிருக்கேன். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு பேக் வாங்கி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கேரி பண்ணுறது பெரிய தலைவலியாக இருக்குது. கேமரா ஹெல்மெட்டில் மாட்டி விட்டுற அமௌண்ட் வச்சுன்னு வைங்களேன், நமக்கு சப்போஸ் ஸ்பாட்டில் வந்து நமக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் சுச்சுவேஷன் தேவைப்படுது, நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ்லேயோ அதிலே குளிக்கிறோம், அந்த டயத்தில் நம்ம வந்து விளாக் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து தேவை. ஸோ அந்த கேஸை வந்து நான் சும்மா பேக்கில் போட்டு எடுத்து போக முடியாது. கேஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கோ உடையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிக்கணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸ் இருக்குது, மவுண்ட்ஸ் ஹெல்மெட் மவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சார்ஜிங் கேபிள், இந்த சார்ஜரையும் உள்ளே இதில் வச்சுருவேன். பேட்ரி எக்ஸ்ட்ரா பேட்டரியும் இதில் வச்சுருவேன். கேமரா வந்து இந்த கேஸில் போட்டு உள்ளே வச்சுருவேன். பட் நான் கேமராவை எடுத்துகிட்டு வெறும் கேஸ் மட்டும் இப்படி வச்சு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி டயத்துக்கு இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இதோடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து எனக்கு இப்போ எவ்வளோ வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட கேமரா வந்து ஒரு 9000, பேக் வந்து ஒரு 450 வந்துச்சு. சார்ஜர் வந்து ஆஃபரில் வாங்கினேன். ஆக்சுவலி Amazon.in வந்து ஒரு 750க்கு போட்டு தான் சார்ஜர் அப்போ வாங்கினேன். பேட்ரி ஒரு 700 வந்துச்சு. அமேசானில் தான் வாங்கினேன் அதுவும். ஸோ அது ரெண்டோட 4 ப்ராடக்டோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த கேமராவை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இப்போ கேமரா வேறு வாங்கிட்டோம். அடுத்தடுத்து விளாக்ஸு, ஆர்எக்ஸு, மெக்கானிக்கல் ஒர்க்ஸு, மெயின்டெனன்ஸ் டிப்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் கண்டென்ட் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம். மறக்காமல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆர்எக்ஸ் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாக என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயே வந்து சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து, அதாவது பேஜோட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டைரெக்டாக டிஎம் பண்ணலாம். நான் எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, திஸ் இஸ் Dragon96 signing off from today's vlog. Tata, bye bye.